வணக்கம் மதுரைக்கு நமஸ்காரம். இது தாக்ஷி சவதிகார். இந்த காணொலியில் ஆக்சுவலி நான் பேச வந்த விஷயமே வேறு. ஆனால் ஒரு சிறுவண்டி எங்கள் வீட்டில் இருக்குது. அது என்னை டார்ச்சர் பண்ணி இந்த வீடியோவை செய்யவே விடுதில்லை. உங்களுக்கு சத்தம் கேட்கும்னு நினைக்கிறேன். யாருன்னு காட்டுறேன். ஸோ நான் இன்றைக்கி என்ன முடிவு பண்ணியிருக்கேன்னா, அவரை என் கூட வச்சு வீடியோ எடுக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். அண்ட் அதே மாதிரி அவரை பற்றி இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமான விஷயத்தை இந்த வீடியோவில் சொல்லாமல் இப்படி தான். ஏன்னா எனக்கு வேறு வழியே கிடையாது. கூட்டிகிட்டு வந்துட்டேன். இவர் தான் அவர். ஆக்சுவலி என்னென்னா, எங்கள் அம்மாவுக்கு வந்து மனுஷங்களை விட மிருகங்களை ரொம்பவே பிடிக்கும். எங்களோட கதைக்கிறத விட இந்த ஆடோட மாடோட எங்கள் வீட்டில் ஒரு ஜிம்மின்னு ஒரு நாய் வளருது, அதோடலாம் கதைப்பாங்க. ஸோ அவங்க போகும்போது த்ரீவீலில் ஒரு அண்ணா கிட்ட இந்த கோழி வளர்க்குறத பற்றி கழிச்சிட்டு இருக்கும்போது அவர் வந்து இப்படி நீங்கள் முட்டை வச்சு கோழி குஞ்சு பொறிக்கலாம், அதுக்கு வந்து மெஷின் ஒன்று இருக்குன்னு தாரேனாங்க. ஓகேன்னு இவ்வளோ ஆர்வக்கோளாறில் அதை கொண்டு வந்து வச்சாங்க. 39 முட்டை வச்சாங்க. பட் அந்த 39ல் 38 முட்டையும் முழுங்கிட்டு இவர் மட்டும் தப்பிச்சார். இவர் தான் அவர். ஓகே, கத்துன்னு கத்தும் 24 hours எங்களுக்கு நிம்மதியே கிடையாது. கத்திக்கிட்டே இருக்கும். நேற்று என்னடானா எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க, தூக்கி பக்கத்தில் வச்சுக்கிட்டாங்க. வச்சோன்னா கத்த மாட்டேங்குது. ஸோ அப்போ தான் எனக்கு விளங்கிச்சு, இதுக்கு வந்து அம்மா இல்லை, மெஷின் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து ஹீட் தேவைப்படுது. அது இப்படி 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 தடவுனா அது வந்து அப்படியே தூங்கிடுது. இந்த பாருங்கள், சத்தம் இல்லை. காலையிலேருந்து என் பேரை எழுதாங்க இப்படி ஆட்டிக்கிட்டே இருக்கேன். வீடியோ எடுக்கலாம்னால வீடியோ எடுக்கவே முடியல. அந்த அளவுக்கு நச்சரிச்சு கத்துது. ஸோ இவரை பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். கத்தி கதைச்சா முடிச்சிருது. கோழி வளர்ப்பு அப்படிங்கிறது ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லலாம். வீட்டில் அதிகமாக செய்கிற ஒரு வேலைன்னு சொல்லலாம். ஆர்வமானவங்க செய்கிற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அதே மாதிரி இந்த உலகத்திலேயே அதிகமாக வளர்க்கப்படுற ஒரு பறவை அப்படின்னா கோழிகள் தான். கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 60 பில்லியன் கோழிகள் வளர்க்கப்படுது இந்த உலகத்தில். இந்த கோழி குஞ்சுகளையுமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 3 வகையாக பிரிப்பாங்க. ஒன்று வந்து லேயர் சிக்கன். இந்த லேயர் சிக்கன் வந்து முட்டை போடுறதை மட்டுமே மெயின் பர்பஸாக வச்சுருக்கோம். ரெண்டாவது வந்து ப்ராய்லர், நம்ம எல்லாருக்குமே தெரியும், இறைச்சிகளுக்காக பயன்படுத்துவோம். மூணாவது வந்து இந்த டுவல் பர்பஸ் தான். முட்டைக்கும் சரி இறைச்சிக்கும் சரி நீங்கள் வந்து சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா அதோடைய முட்டைகளை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த கோழி குஞ்சை ஏன் வச்சுட்டே வீடியோ செய்யணும்னு மட்டும் தப்பாக எடுத்துக்காதீங்க. பிகாஸ் ஏன் அப்படின்னா, ஒன்றுமே செய்ய வழியில் அம்மா வீட்டில் இல்லை. அதனால இது கத்தி தொண்டை தண்ணி வற்றி போயிடும்னு நினைக்கிறேன். அதனால தான் இப்படி நான் ஆட்டிக்கிட்டு கழிச்சிட்ருக்கேன். ஸோ ஓகே, நம்ம வந்து டாபிக் வரலாம். ஒரு கோழி வந்து கிட்டத்தட்ட 750 இருந்து 300 முட்டைகள் ஒரு வருஷத்தில் வந்து இடுமா. கோழி முட்டை ஒரு சத்து நிறைந்த உணவு அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து புரோட்டீன், விட்டமின் B12, D, சிங் அப்படிங்கிற விட்டமின்ஸ் வந்து இருக்குது. கோழிகள் வந்து பொதுவாக 30க்கும் மேலதிகமான தனித்துவமான சவுண்டில் வந்து கம்யூனிகேட் பண்ணிக்குமா. இப்போ வந்து பயப்படுறதா இருக்கட்டும், இல்லை யாராவது வாராங்க, ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து மற்ற கோழிகளுக்கு வந்து ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு கம்யூனிகேஷன் மாதிரி இவங்க இதை யூஸ் பண்ணிக்குவாங்க. தாய் கோழி வந்து இதை வந்து குட்டியிலேயே கோழி குஞ்சுகளுக்கு சொல்லிக் கொடுக்குமா. மூளைக்கார பசங்க, நம்மளை விட எல்லாருமே மூளையாக தான் இருக்காங்க. கோழி வளர்ப்பு வந்து எல்லாருக்குமே பொதுவாக லாபத்தை தரக்கூடிய ஒரு பிஸ்னஸ் தான். நீங்கள் வந்து சிறு அளவில் ஒரு ஃபார்மை ஸ்டார்ட் பண்ணிங்கனாலுமே தொடர்ச்சியாக உங்களுக்கு லாபம் வந்துகிட்டே இருக்கும். ஆனால் அதுக்கு காலமும் நேரமும் கை கொடுக்கணும். நீங்கள் வந்து நேரங்கட்ட காலத்தில், அதாவது ரொம்ப மழை பெய்கிற டைமில் அல்லது ரொம்ப காற்று அடிக்கிற காலங்களில் நீங்கள் வந்து இந்த கோழி வளர்ப்பை ஸ்டார்ட் பண்ணிங்களான்னா எல்லாமே ஊட்டிக்கும். எங்கள் வீட்லேயும் அதான் நடந்துச்சு. கிட்டத்தட்ட 39 முட்டை வச்சாங்க எங்கள் அம்மா. தொடர்ந்து 22 days 23 days வச்சு கடைசியில் இவர் மட்டும் தான் மிச்சம். அதனால தான் ரொம்பவே பார்த்துக்க வேண்டியதாக இருக்குது இவரை. ஸோ நீங்கள் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த கோழி வளர்ப்பில் வந்து போகணும் அப்படின்னா 5 விஷயம் இருக்குங்க. அது நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னா, கோழி வளர்ப்பை பற்றிய அறிவு கட்டாயமாக இருக்கணும். அதை பற்றி ஒரு நாலேஜ் இல்லாமல் அதில் இறங்காதீங்க. ஏன்னா இது மற்ற பிஸ்னஸ் மாதிரி இல்லை, உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லையா. அண்ட் செகண்ட் ஒன் வந்து நீங்கள் வந்து ரொம்பவே சுத்தமாக வச்சுருக்கணும்.
கோழி முட்டைகளை வச்சுருக்கிற அந்த பெட்டியாக இருக்கலாம். அப்படி இல்லாத நீங்கள் ஒரு கோழியை வச்சு அடை வைக்கிறீங்க அப்படின்னாலுமே அந்த இடம் ரொம்பவே க்ளீனாக இருக்கணும். அடிக்கடி க்ளீனிங்கை வந்து பார்த்துக்கோங்க. 3வது விஷயம் வந்து இவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற உணவுகள் கட்டாயமாக சத்தான ஹெல்த்தி சீப்பாலாம் இல்லாமல் விலை கொடுத்து நீங்கள் எக்ஸ்பென்சிவாக கூட சத்தான ஃபீடை வந்து கொடுங்க. அண்ட் 5வது மார்க்கெட் பற்றி பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து முட்டைகளை சேல் பண்ண போகிறீங்களா அல்லது கோழி இறைச்சியாக இல்லை என்ன பர்பஸ்க்காக அண்ட் அதை எந்த முறையில் செய்ய போகிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் பிளான் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா பக்காவாக உங்களுக்கு இந்த பிஸ்னஸ் போகும். யாராவது சொன்ன நம்புவாங்களா? எனக்கு சத்தியமாக தெரியல. மற்றபடி ஆட்டணும். காலையில் எழுந்திரிச்சு எங்கள் அம்மாவை தேடி போகுது. நானுமே இதை கற்றுது ஏன் கத்திக்கிட்டே இருக்குது அப்படின்லாம் யோசித்தேன். பார்த்தா அது வந்து ஹீட் தேடுது. 2வது அதோட அம்மாவை தேடுது. ஏன்னா இதுக்கு வந்து இப்போ அம்மா இருந்துச்சா இருந்தால் சாப்பாடு கொடுத்துரும், கூடவே இருக்கும் இல்லையா. பட் அப்படி இல்லை அப்படிங்கிறதுனால தான் ரொம்பவே கத்திக்கிட்டே இருக்குது. இது இன்னுமே நான் கத்த விட்டனா இருந்தால் தொண்டை தண்ணி வற்றி போய் மறுகையாதான். எனக்கு ஒரு தங்கச்சி ஒரு தம்பின்னு நினச்சேன். இல்லை, இது தங்கச்சா தம்பியான்னு தெரியல. இவரையும் ஃபேமிலியோட சேர்த்துக்க வேண்டியதான். ஸோ பொதுவாக கோழி வளர்க்கணும் அல்லது கோழி பண்ணை தான் எழுப்பிட்டாரு. கோழி பண்ணையை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இதுதான் விஷயம். ஆக்சுவலி நான் கோழியை பற்றி சொல்ல வந்து பிஸ்னஸ் வரைக்கும் போயிட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் மறக்காமல் இவருக்கு ஒரு நல்ல பேரை கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. பை பாய். தங்கம் கதைச்சாலே தூக்க வர மாதிரி இருக்கல. அவளாவே நல்லா வரைக்கும் வாய்ஸ் எனக்கு இப்படி ஒரு நிலைமை வரும்னு என்ன நினச்சி கூட பார்க்கல. எங்கள் அம்மாவுக்கு கால் பண்ணி வீடியோ காலில் காட்டினா அவங்க சிரிக்கிறாங்க. அவங்க வார வரைக்கும் தொட்டில் ஆட்டுற மாதிரி ஆட்டிட்டு இருக்காங்க. பண்ணுற வேலையெல்லாம் பாருங்க. நல்லா சாப்பிட்டுச்சு, ஆனால் சாப்பிடாத மாதிரி கொத்திக்கிட்டு இருக்கு எல்லாத்தையும். ஓச் 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 ஓச். தங்கமே பாயாதம்மா.